ஆனால் மொத்தம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே 56 வழக்குகள், 10 குண்டாஸு, 3 முறைக்கு மேலே ஏற்கனவே என்கவுண்டருக்கு அவரை ட்ரை பண்ணாங்க போலீஸ். அப்புறம் விசாரித்து பார்த்துட்டு இல்லை அந்த அளவுக்கு என்கவுண்டர் பண்ணுற அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய ஆட்டிடியூட் கிடையாதுன்னு கொடைக்கானல் வச்சு ஒரு வாட்டி கைது பண்ணாங்க. பயங்கர ட்ரோன் கேமராலாம் வச்சு. பொதுவாக அவரை பொறுத்தவரை எப்படின்னா இந்த ரவுடிசம், இந்த பர்த்டேனா கத்தியை வச்சு கேக்கு வெட்டுறது, இதெல்லாம் அவரோட ஸ்டைலே கிடையாது. அவருக்கு அதில் உடன்பாடு இல்லாத மாதிரி தான் வாழ்வார். ஒரு காலச்சூழ்நிலை அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க, அதுக்கு வேண்டியான ஒரு ரிவெஞ்சில் போனார். ஒழிய ரவுடிசத்துக்கானன்னு ஒரு மனநிலை இருக்கும், அது அவர்கிட்ட இல்லவே இல்லை. அவர் அதை பெருசாகவே என்றைக்குமே தன்னை ஒரு ரவுடியாகவே போர்ட்ரேட் பண்ணிக்கல. என்னை ஏங்க விடுங்க, நான் சும்மா இருந்துட்டு போகிறேன், சுகர் வந்துட்டு பேரம்பத்தியோட இருந்துட்டு கடைசி காலத்தில் சாவறேன், என்னை ஏங்க தொல்லை பண்ணுறீங்க. போலீஸ் இந்த தகவல் எப்படி வந்துச்சு, இல்லை போலீஸு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வேறு ஏதாவது பழைய ரெக்கார்டில் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இவர் அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காரு. நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வர்றேன்னு. விட்டு பிடிக்க ஊற்றுறோன்னா உங்களை கண்டே பிடிக்க முடியல, உங்களுக்கு கோர்ட் நோட்டீஸ்லாம் ஒட்டி உங்களை பிடிக்கவே முடியல, நீங்கள் ஏகப்பட்ட வாரண்டில் உங்களை தேடிட்டு இருக்காங்கன்னா நான் இங்கே தான் இருக்கேன், எங்கே வரணும், நான் வந்து விசாரணைக்கு அப்பயே ஆகிறோன்னு சொல்கிறவர் நீங்கள் எப்படி சுடுவீங்க? ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வரிச்சூர் செல்வம் அவர்களை துப்பாக்கி சூடு நடத்தியாவது பிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து போலீஸ் வந்து ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இந்த முடிவு எடுத்ததற்கு உண்டான காரணம் என்ன? இந்த வரிச்சூர் செல்வத்தினுடைய பின்னணி என்ன சார்? இல்லை, ஆக்சுவலாக இது அதிகாரப்பூர்வ தகவலாங்கிறது நமக்கு சரியாக தெரியல. நேற்று செய்திகள்லாம் வந்து செய்தியாளர் சந்திப்பெல்லாம் அவர் வந்து மதுரையிலே உட்காந்து வெளியிட்டாப்புல ப்ரெஸ் மீட் வச்சார். ப்ளஸ் நான் எங்கேயுமே போகல, இன்றைக்கி சாயந்தரம் கூட எனக்கு மதுரையில் ஒரு கல்யாணம் இருக்குது, நான் போகணும், அது கூட நான் போகாமல் உட்காந்துருக்கேன், நான் எங்கேயும் பண்ண கிடையாது, நான் ஒன்றும் ரவுடியே கிடையாது அப்படின்னு அவர் தன்னோட தன்னிலை விளக்கத்தை சொல்கிறாரு. வரிச்சூர் செல்வம் வரிச்சூரே தான் அவருடைய ஊர். வரிச்சூர் செல்வம் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர். நடமாடும் நகைக்கடை, எந்நேரம் உடம்புல வந்து பல கோடிக்கு நகை மாட்டியிருக்காரு. அந்த மாதிரி தோற்றம் ஏன் சார்? அது அவருக்கு பிடிச்சிருக்கு, அவரோட ஃபேஷன். அது ஒருத்தருக்கு ஒரு ஃபேஷன். இல்லை, இப்போது ஒருத்தவங்க இப்போ டேட்டூ போடுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குல்ல. அவங்களோட ஞாபகமாக போட்டிருக்கேன், அவங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரை போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு காரணம் இருக்குல்ல. இவர் அந்த மாதிரி நகையெல்லாம் அணிஞ்சிட்டு வர்றதுக்கு ஏதாவது பர்டிகுலராக காரணம்? நகைங்கிறது அவருடைய நகைங்கிறது லேடிஸ் எல்லாம் நகை போடுறாங்க, சமுதாயத்தில் தன்னோட அந்தஸ்தை காமிக்கிறது. வரிச்சூர் செல்வம்னு அவர் பணக்காரனால அவங்க அப்பாவே பணக்காரர் தான். அவங்க அப்பாவை 1978ஆம் ஆண்டு மார்க்கெட்டில் வச்சு வெட்டி கொலை பண்ணுறாங்க அவரை. அவங்க அப்பா தண்டல் வட்டிக்கு விட்டு வாங்குற தொழில், ஃபைனான்ஸ். ஆமாம், ஃபைனான்சியர். அப்போ இவர் சின்ன பையன், இவர் கூடவே போகிறாரு. அவங்க அப்பா திமுகவில் பயங்கரமாக ஈர்க்கப்பட்டவர், டிஎம்கேக்கு நிறையா அப்போயே பிக் ஷாட்டாக செலவெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கக்குள்ள அப்பாவை கண்ணு முன்னே வெட்டி கொண்டுட்டாங்களே வேகத்தில் இவர் அவரை திருப்பி கொலை செய்தார். இது அவராகவே ஒத்துக்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டு. அந்த வழக்கெல்லாம் அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு வச்சாங்க. அதான் அவருடைய முதல் கொலை. அந்த சின்ன வயசுலேயே அப்பாவை கொண்டுட்டாங்களேன்னு. நல்லா இயல்பாகவே பெரிய பணக்காரர். ஆனால் மொத்தம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே 56 வழக்குகள், 10 குண்டாஸு, 3 முறைக்கு மேலே ஏற்கனவே என்கவுண்டருக்கு அவரை ட்ரை பண்ணாங்க போலீஸு. அப்புறம் விசாரித்து பார்த்துட்டு இல்லை அந்த அளவுக்கு என்கவுண்டர் பண்ணுற அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய ஆட்டிடியூட் கிடையாதுன்னு கொடைக்கானல் வச்சு ஒரு வாட்டி கைது பண்ணாங்க. பயங்கர ட்ரோன் கேமராலாம் வச்சு நல்லா எல்லா வார பத்திரிக்கையும் அட்டப்படத்துலேயே வந்துச்சு, வரிச்சூர் செல்வம் கைது, வரிச்சூர் செல்வம் கைதுன்னு. அவர் தனக்கான அடையாளமாக நகை தான், எப்பயுமே நகை தான் போட்டுக்கிறது. அவரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து ஒரு 10 கார் புக் பண்ணுறாங்க, ஒரு புதுசாக ஒரு கார் வருது ரோல்ஸ் ராய்ஸ்னா அந்த 10 கார் புக் பண்ணுறதுல வரிச்சூர் செல்வம் ஒருத்தராக இருப்பார். என்ன கார் லேட்டஸ்ட் காரோ அந்த காரை புக் பண்ணுறது அவரோட வழக்கம், அதை வாங்குறது வழக்கம். அந்த கார் பார்க்கிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கே 10 வேலையாட்கள் இருக்கிறாங்க. நீச்சல் குளத்தோட வீடு, ராஜ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவர் வாழ்கிறது. பொதுவாக அவரை பொறுத்தவரையும் எப்படின்னா இந்த ரவுடிசம், இந்த பர்த்டேனா கத்தியை வச்சு கேக்கு வெட்டுறது, இதெல்லாம் அவரோட ஸ்டைலே கிடையாது. அவருக்கு அதில் உடன்பாடு இல்லாத மாதிரி தான் வாழ்வார். ஒரு காலச்சூழ்நிலை அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க, அதுக்கு வேண்டியான ஒரு ரிவெஞ்சில் போனார். ஒழிய அவர் அந்த மாதிரிலாம் எந்த இடத்துலையும் காட்டிக்கல. அவரே சொல்லுவார், என்ன தாதான்னு சொல்லாதீங்க, தாத்தான்னு சொல்லுங்கள், ஏன்ப்பா என்ன போட்டு படுத்துறீங்க, நான் சும்மா ஜோக்கருங்கன்ற மாரி அவரே சொல்லிட்டார். ஏன்னா அவருக்கு அந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்கல. அவர்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு வேறு என்ன தான் ஆசை இருக்குன்னு. இந்த கேஸெல்லாம் முடிஞ்சால் பாஸ்போர்ட் வந்துடும், பாஸ்போர்ட் வந்தால் வெளிநாடு சுற்றி பார்க்கணும், அதான் என் ஆசை அப்படின்னு. அவர் எப்பயுமே காரில் ஜேர்னி பண்ணுறது, கார் டிரைவ் பண்ணுறது, சாப்பிட்றது, நான்வெஜ் சாப்பிட்றது, இதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைலாகவே வந்திருக்கு. ஒரு பயண பிரியர். அவர் எப்படி கேரக்டர்னா, இப்போ ஒரு நில பிரச்சனை இருக்குன்னா கூப்பிட்றாங்கன்னா அவர் தன்னோட வயசில் உள்ளவங்கள்ட்ட யாருமே பழகலை, அவரோட சின்ன வயசில் உள்ளவங்கள்ட்ட தான் பழகுவாங்க. ஒரு நிலமேட்டருக்கு வாங்கினேன் அப்படின்னா அது என்ன இதெல்லாம் கேட்குறது இல்லை, தம்பியை கூப்பிட்றாங்க, நேராக விட்றா காரை, ஒரு 3 இம்போர்ட்டட் காரு, ஒரு காருக்கு 3 பேர் போய் இறங்கினா எப்படி இருக்கும் அந்த இடத்துக்காரருக்கு, வடவடனே ஆடிடும். வரிச்சூர் செல்வர் வர்றாரு, வரிச்சூர் செல்வர் வர்றாருன்னு அவன் எஸ்பி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு சொல்லிடுறது, நம்ம வரிச்சூர் செல்வர் வந்துட்டாருன்னு. எஸ்பி தான் என்னங்க இங்கே உட்காந்துருக்கீங்க,
இந்த மாதிரி இட பிரச்சனை தம்பியை கூப்பிட்டாங்கன்னு அப்படியே அடிச்சு கொண்டு கேஸை போட்டுறது. கட்ட பஞ்சாயத்து பண்ண வந்தார். ஆனால் போலீஸ் ஹிஸ்ட்ரியில் அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணதா எந்த இடத்துலையும் வரலாறு இல்லை. திருச்சியில் அவர் ஒரு ஜெயிலேருந்து வெளில வரக்குள்ளே ஒரு 500 கேமரா வச்சுட்டாங்க அவருக்கு. அவர் பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு 2000 ஆடியன்ஸ் மருத்துவர் செல்வத்தை பார்க்குறதுக்கு. அப்போ வந்து ஒரு மூட்டை நிறைய தேங்காவை போட்டு உடைச்சார். நான் இனிமேல் ஜெயிலுக்கே வரமாட்டேன், ஜெயில் வாசலில் அந்தளவுக்கு வந்து அவர் ஜெயிலையே இந்த லைஃப் ஸ்டைலெல்லாம் அவர் வந்து விருத்தார். அதாவது ரவுடிசத்துக்கானன்னு ஒரு மனநிலை இருக்கும், அது அவர்கிட்ட இல்லவே இல்லை. அவர் அதை பெருசாகவே என்றைக்குமே தன்னை ஒரு ரவுடியாகவே போர்ட்ரேட் பண்ணிக்கல. என்னை ஏங்க விடுங்க, நான் சும்மா இருந்துட்டு போகிறேன், சுகர் வந்துட்டு பேரம்பத்தியோட இருந்துட்டு கடைசி காலத்தில் சாவறேன், என்னை ஏங்க தொல்லை பண்ணுறீங்க. பசங்களையும் நல்லா படிக்க வச்சுட்டார் அவர். எல்லாம் மெட்ராஸில் செட்டில் ஆகிருக்காங்க பசங்கள்லாம், நல்லா எல்லாருமே பெரிய பெரிய காரு வசதி வாய்ப்போட நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அவர் சும்மா ஜாலியாக இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ மது புகை பீடி பழக்கமே கிடையாது வரிச்சூர் செல்வத்துக்கு. ஆனால் பப்பில் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பிடிக்கும் அவருக்கு. அந்தமாரி ஒரு கேரக்டராக வாழ்ந்தவர். ஒரே ஒரு வாட்டி மதுரையில் ஒரு டப்ளிங் பணம் பேமெண்ட் பண்ணுறதுல மாட்டினார். அந்த கேஸு விடுதலை ஆகிட்டவருக்கு. மற்றபடி அவர் ஒன்றும் பெரிய வழக்கல் பெண்டிங்கில். அவர் கூடவே இருந்த செந்தில்குமார்னு ஒருத்தர், அவர் விருதுநகர் இருக்கார். அவர் ஒரு கொலையில் ஒரு பேர் இன்வால்மெண்ட் இருக்குது. அவர் கணக்கு பிள்ளை மாரி இருந்தவர் கூடவே இருந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் ஏதோ இவர்கிட்ட தவறுதலாக நடந்தது விட்டு அது ஒரு கொலை வழக்கு. அது இவர் மேலே தான் சார்ஜ் சொன்னாங்க. இவர் வடிச்சூர் செல்வம் தான் பின்னாடி இருந்து இயக்கிட்டாருன்னு. அது வழக்கம் அப்படியே அது மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருந்த வழக்கு. இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து விஷம் அருந்தி இறந்தாங்கல்ல, அதில் 10 பேர் குடும்பத்து பிள்ளைங்களை தத்தெடுத்துக்கிறேன்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டு வச்சார். அவரோட நிலம், லாட்ஜு, வாடகை, இதுவே அவருக்கு பல கோடி பணம். அவர் வேறு எதுலேயுமே இல்லை. இதை வசூல் பண்ணுறதுக்கே ஒரு நேரம் இருக்காது. அந்த பிக் ஷாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல மதுரையில், அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை அவர் ரெடி பண்ணிட்டார். அவர் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அங்கே ஒரு ஃபேமிலி வந்து இவரையும் பார்த்துருக்கு, செல்லையும் பார்த்துருக்கு. இவரையும் பார்த்துட்டு நம்மளே குறுன்னு பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும்ல, டே அது என்னென்னு பாருங்கடா அப்படின்னு போய் பார்த்தா, ஆனால் உங்கள் இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு இருக்காங்கண்ணே, உங்கள் ஃபாலோவர்ஸ் ஆன அப்படின்னு பில்லு கொடுக்குறவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு பில்லு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்க சாப்பாட்டு பில்லை கொடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அந்தமாரி ஜாலியாக இருக்கிறது. அதுமாரி கல்யாணத்துக்கெல்லாம் போகிறாருல, தனக்கு ஃப்ளெக்ஸு பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்கல்ல, அப்படி பார்த்தா அதில் பாதி மொய் காசை இவரே கொடுக்குறது பணத்தை. அந்த மாதிரி பணத்தை வந்து செலவழித்து பார்க்குறதுல ஒரு பிரியர், அசைவ பிரியர். அவர் சொல்லுவார், ஜெயிலில் போனால் தான் நான் வந்து சைவமே சாப்பிடுவேன், மற்ற நாளெல்லாம் அசைவம் தான் சாப்பிடுவேன், காலையிலே கோழிக்கறி இட்லி பாயா அப்படி தான் சாப்பிடுவேன்ற ஸ்டைலில் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர். இன்றைக்கி இந்த செய்தி எப்படி லீக் ஆனிச்சுன்னே தெரியல. ஏன்னா ஏற்கனவே 3 முறை அவரை என்கவுண்டர்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்போ என்கவுண்டர் பண்ணணும் அந்த முடிவெடுத்ததுக்கு என்ன காரணம்? இல்லை, அது எப்படி அந்த நியூஸ் வந்துச்சு, போலீஸ் எப்படி அறிவித்தாங்க, இது அஃபிஷியல் நியூஸாங்கிறது பாதி சந்தேகமாவில் இருக்குது. ஏன்னா அவர் இருக்கிறது மதுரையில் இருக்கார், கோயம்புத்தூர் போய் 13 வருஷம் ஆகுதுங்கிறாரு. பட் கோயம்புத்தூரில் தான் அவரை கஞ்சா ஆயுதங்களோட வண்டியை மறைச்சதாக சொல்கிறாங்க. மதுரையில் இருக்கிறவர் எங்கே, அவரோட வண்டி எங்கே, மறைச்ச வண்டி எங்கே? அப்போ நிறைய செய்திகள் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. ஒன்று ரூமரான்னு தெரியல, இது எப்படி இந்த செய்தி வெளியே வந்துச்சுன்னு. அவர் மதுரையில் உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், நான் கல்யாணத்துக்கு போகணும், நான் தினம் கல்யாணத்துக்கு போகிறது இதுக்கே வருது, எனக்கு நேரம் இல்லை, நான் பாட்டுக்கு மதுரையில் இருக்கேன், நான் வந்து கோயம்புத்தூர் இருந்தேன்னு சொல்கிறதுக்கு நான் தகவல் எப்படி கொடுத்தாங்கலாம் தெரியல. நான் சும்மா அங்கே சாதாரண ஆளாக இருக்கேன், என்ன ஏங்க போட்டுது இந்த மாதிரி படுத்துறீங்க, நான் எங்கே போகிறனோ போலீஸுக்கு வந்து கூகுள் மேப் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன், நான் இந்த ஊரில் இருக்கேன், இந்த ஊர் அது அந்த கியூ பிரான்ச்சுக்கெல்லாம் அனுப்புவாங்க, கியூ பிரான்ச்சு ஐஎஸ்க்கெல்லாம் அனுப்பணும், எங்கே இருக்கீங்கன்னு நம்ம தகவல் சொல்லியே ஆகணும். நான் மேப்பே அனுப்பிடுறேன், இந்த லாட்ஜெலாம் தங்கியிருக்கேன், இந்த இடத்துல இருக்கிற மேப்பே அனுப்பிடுறேன், நான் எங்கே ஒளிகிறேன், நான் இங்கே தானே இருக்கேன், இது ஏன் அப்படி நான் வந்து கலைப்படி ஏதோ ஒரு செய்தி ஊடகத்தை கூட அவர் சொல்லியிருந்தார், தம்பி அதாவது தெரிஞ்சு செய்தி போடுங்க தம்பி, சம்மந்தம் இல்லாமல் செய்தியை போட்டுவிட்டு ஏன் தம்பி என் உசுருக்கு உழ வைக்கிறீங்கன்னு வருத்தப்பட்டிருந்தார் அது பேசக்குள்ள. ஸோ வரிச்சூர் செல்வம் என்பது காலச்சூழ்நிலை அவர் அதுமாரி ஒரு வழக்கெடுக்க வேண்டியது. இடையில ஒரு 10 வருஷத்துக்கு தகவல் வந்துச்சு, வரிச்சூர் செல்வத்துக்கு கல்லூரி மாணவிக்கு காதலா, எல்லா இதுலேயும் அட்டப்படம் போட்டாங்க. அப்புறம் குடும்பத்தினருக்கும் வரிச்சூருக்கு பிரச்சனையா அப்படின்னு டைம் லைன்லேயே அவரை தன்னை வச்சுக்கிட்டே இருக்கணும்னு பிரியப்பட்டவர். அவ்வளோதான். அவர் ரவுடியோசம் கொலை இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் வாழ்ந்திருக்காரு. சும்மா அப்பாற்பட்டு வாழ்ந்தவர் மேலே எப்படி 56 வழக்குகள், 7 முறை குண்டாஸ் பாஞ்சிருக்கு அப்படிங்கிற 10 முறை குண்டாஸ் போட்டிருக்காங்க. ஓகே, 10 முறை எனக்கு கோர்ட்டில் போய் 10 வருஷமாக இருந்திருக்க போகிறார். உள்ள போர்டிலே விட்டுருப்பாங்க பாதி வழக்கு. ஒரு வழக்கு உங்கள் மேலே இந்த பாருங்கள், காவல்துறை வழக்கு போடுதுன்னா ஒரு எஃப்ஐஆர் ஒரு க்ரைம் நம்பரில் ஒரே வழக்கு தான் போடுறாங்களா? அதுக்குள்ளே எத்தனை செக்ஷன் உள்ளே வச்சு போடுறாங்க? ஒரு வாட்டி ரிமாண்ட் பண்ணல ஒரு கேஸ் தான் போடுறாங்களா? அது தொடர்ந்து எத்தனை கேஸ் சேர்த்து போடுவாங்க? பிரமிப்புக்கு 56 வழக்குகள். அதில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே டம்மி கேஸே இருக்கும், புட்டாப் கேஸுன்னு சொல்லுவாங்க, அது பாதிக்கு மேலே இருக்கும். அவர் ஒரு ரவுடியாக சித்தரிக்கப்பட்டிருக்காரு ஒழிய அவர் எங்கேயும் தன்னை ரவுடியாக அவர் டிக்ளேர் பண்ணிக்கல. முதல்ல ரவுடியாக டிக்ளேர் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா எவனோ செஞ்ச கொலைக்கெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லிக்குவாங்க. யாரோ பண்ணிட்டு போயிருப்பாங்க கொலை, ஆனால் நான் தான் அந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா பேர் நேம் கிடைக்கணும்னு. ஆனால் அவர் அந்தமாரி பேர் நேமுக்காலம் மெனக்கடலை. அவர் சும்மா அப்படியே
ஜாலியாக டிக்டாக் பண்ணி இன்ஸ்டாகிராம் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கணும். ஏன்னா அவருக்கு ஏஜ் ஆகிட்டுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு 55 வயசு தாண்டி தான் இருக்கும், 60 வயசு நெருங்கி கூட இருக்கும். ஏஜ் ஆகிட்டு, பேரம்பத்தியெல்லாம் எடுத்துட்டாரு. நான் பாட்டு தாத்தாவாயிட்டேங்க, பேரம்பத்தியோட ஜாலியாக இருந்துட்டு போகிறேன். என்ன போய் நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி நெருக்கடிக்கெல்லாம் உள்ளாக்குறீங்க அப்படிங்கிறது மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. போலீஸ் இந்த தகவல் எப்படி வந்துச்சு, இல்லை போலீஸு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வேறு ஏதாவது பழைய ரெக்கார்டில் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இவர் அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காரு. நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வர்றேன்னு. அதுக்கு பிறகு என்கவுண்டருங்கிற ஃபோர்ஸ் அவர் மேலே எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறது என்னுடைய ஒரு யூகம். ஓகே, இப்போ அவர் கொடுத்துருக்க ப்ரெஸ் மீட்டிங்கில் தன்னோட கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டார். பட் இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாத செய்தியாக தான் இன்ன வரைக்கும் இருக்கா? அஃபிஷியலாக என்கவுண்டர்லாம் அனௌன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. இப்போ சுட்டு பிடிக்க உத்தரவு அப்படிங்கிற செய்தி அப்படி அவர் நான் ஒளிஞ்சே இல்லையே, நான் இங்கே தானே இருக்கேன், என்ன பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, எங்கே சொல்லுங்கள், நானே வரப்போகிறேன்னு தானே சொல்கிறாரு அவர் ப்ரெஸ் மீட்டில். சுட்டு பிடிக்க உத்தரவுனா உங்களை கண்டே பிடிக்க முடியல, உங்களுக்கு கோர்ட் நோட்டீஸ்லாம் ஒட்டி உங்களை பிடிக்கவே முடியல, நீங்கள் ஏகப்பட்ட வாரண்டில் உங்களை தேடிட்டு இருக்காங்கன்னா நான் இங்கே தான் இருக்கேன், எங்கே வரணும், நான் வந்து விசாரணைக்கு அப்பேர் ஆகிறோன்னு சொல்கிறவர் நீங்கள் எப்படி சுடுவீங்க? அது எப்படி அந்த தகவல் வெளில வந்துச்சுக்கிறதா தெரியல. கோயம்புத்தூர்லேருந்து நியூஸ் வெளியாகிருக்கு, இன்ன வரைக்கும் அஃபிஷியலாக கவர்மெண்ட்டும் மறுத்து பதில் சொல்லலை. அந்த கோயம்புத்தூர் கமிஷனராவது மறுத்து சொல்லியிருக்கணும், அந்த தகவல் தவறு, இல்லை தகவல் சரி, இல்லை என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கணும். சுட்டுப்பிடிக்க உத்தரவுன்னு யாரையுமே அப்படிலாம் சொல்ல முடியாது. ரொம்ப வாண்டடாக சுற்றிக்கிட்டு இருக்கிற அப்படியே தான் அப்படி சொல்லுவாங்க. கண்டது சுட உத்தரவெல்லாம் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படிலாம் நேர்லாம் யாரையும் சொல்ல முடியாது. ஜனநாயக நாடு, கோர்ட்டு எல்லாம் எதுக்கு இருக்குது? அப்புறம் பிடிக்க தான் உத்தரவு, சுட்டு பிடிக்க உத்தரவுனா எப்படி? அந்த மாதிரியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இது செய்தியே எனக்கு சரியான செய்தியான்னு தெரியல எனக்கு. ஓகே, இது செய்தியில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குங்கிறது பார்க்கணும். ஓகே, ஆனால் வரிச்சூர் செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மர்டர் பண்ணுறவர் இதெல்லாமே சொல்லப்பட்டுட்டு இருந்தாலும் அவர் மேலே அதிகம் இருக்கக்கூடிய கேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங் கேஸு, 420 கேஸ், இந்த மாதிரியான கேசஸ் தான் அதிகம் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. அது எப்படி பார்க்குறது? கட்ட பஞ்சாயத்துன்னு அவரை சொல்கிறாங்க, ஆனால் அவர் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லி ஒரு வழக்கு கூட இல்லை. கொடுக்கல் வாங்கல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நான் வட்டிக்கு பணம் கொடுக்குறதே அவங்க வேலை. வட்டிக்கு பணம் வாங்கிட்டு போவாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் கந்து வட்டியில் பணம் கொடுக்குறாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறது தானே. ஒன்ஸ் உங்கள் க்ரைம் ரெக்கார்டு ஏறுற வரையும் தான் ஏறாது. அப்போ ஏற ஆரம்பிச்சுட்டா கிராஃபை ஏற்ற வேண்டியது தானே சர்ன்னு. இவ்வளோ வழக்கு இருக்குது, நீ சுட்டு பிடிக்க உத்தரவுனா அவர் தினம்தான் பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. எப்போயும் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே அவரை. அவரை ஒளிஞ்சா இருக்க, டெய்லி ஏதோ ஒரு இடத்துல கை காட்டிகிட்டு போயிட்டு தானே இருக்கார் அவர். ஏங்க மெட்ராஸ்லேருந்து போய் யூடியூப்பில் பேட்டி எடுக்கிறாங்க அவர் வீட்டில், சாப்பிட்டுக்கிட்டே வாங்க தண்ணிக்குள்ளே இருந்து சாப்பிடுவோம் அப்படின்றாரு. அப்போ அவரை போய் நீங்கள் வந்துட்டு ஆளை காணுன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிறது? ஒரு யூடியூப்புக்காரவங்களுக்கு போய் எடுக்க முடிஞ்சவங்களுக்கு போலீஸுக்கு போக தெரியாது அந்த இடத்துக்கு. அதனால் உண்மைத்தன்மை என்னென்னு பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.